இன்றைக்கி ஸ்டூடெண்ட் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம அசைன்மெண்ட் அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெப்சைட் பேஜில் போய்ட்டு யூசர் ஐடியில் உங்களோட என்ரோல் நம்பர், பாஸ்வேர்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அட்ரஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, உங்கள் பயோடேட்டா, நீங்கள் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டிருக்கீங்க, அசைன்மெண்ட் எந்த டேட்டு. இப்போ பாருங்கள், அசைன்மெண்ட் பாருங்கள், லாஸ்ட்டு 4th செமஸ்டர் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அதுக்கு இப்போ September 29 அது அப்டேட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே அப்டேட் ஆகிடும். அதேமாதிரி ஃபீஸ் நீங்கள் எப்போ கட்டினீங்க அந்த டீட்டெயில்ஸ். அடுத்து உங்கள் பயோடேட்டாவில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் சப்ஜெக்ட்டு, அடுத்து உங்களுக்கு புக்கு எப்போ அனுப்பியிருப்பாங்க, அந்த போஸ்ட்டு ட்ராக் பண்ணுற ஐடி, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பயோடேட்டாவில் உங்களுடைய ஆப்ஷன் பேப்பர் அதை பார்த்துக்கலாம். அடுத்து பிசிபி, அந்த பிசிபி ஷெட்யூல் இருக்கிற உங்களுக்கு கிளாஸ், டைரக்ட் கிளாஸ், அதில் போய்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் செகண்ட் இயர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கோர்ஸ் கோடு 013. இப்போ எம்ஏ இங்கிலீஷ்க்கு நான் செக் பண்ணி சொல்கிறேன். வெப்சைட்டில் இன்னும் எம்ஏ இங்கிலீஷ்க்கு அப்டேட் பண்ணல. மோஸ்ட்லி இந்த வீக் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் வரும் உங்களுக்கு. அடுத்தது எம்பிஏ, எம்ஏ இங்கிலீஷ் வரல, அதனால் நான் எம்பிஏவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கோர்ஸ் கோடு போட்டால் போதும். எஸ், எல்லாருமே செமஸ்டர் பேட்டர்ன், ஸோ எஸ்ன்னு போட்டு இங்கே பாருங்கள், நான் எம்பிஏவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷெடியூல் வரும். இந்த டேட்டில் உங்களுக்கு பிசி. இப்போ வந்து 4th செமஸ்டருடைய ஆன்லைன் கிளாஸ் நேற்று, இது ஆஃப்லைன் கிளாஸ் நேற்றோட முடிஞ்சிடுச்சு. ஒரு பேட்ச் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஸ்டடி மெட்டீரியலில் போய்ட்டு உங்களுக்கு புக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இயர் எந்த கோர்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கு பாருங்கள், அதில் போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட 4 புக்கு 5 புக்குமே அதில் வந்துடும். உங்களோட சப்ஜெக்ட் எல்லா புக்குமே. இதேமாரி இதில் மாடல் கொஸ்டின்ஸு, அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்குது. அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் பிசிபி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வரும்.